உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024 மேஷராசி. மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா தெளிவா பார்க்கலாம். உங்க ராசியில செவ்வாய் இருக்கார், சொந்த வீட்டுல இருக்கார். அதாவது 12ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் உங்க ஜென்ம ராசிக்கு வந்துட்டார். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனி கும்ப ராசியில் இருக்காரு. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல ராகு மீன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதினா பாத்தீங்கன்னா புதனும் சூரியனும் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன் 4ஆம் இடத்துக்கு கடக ராசிக்கு வந்துருவாங்க. இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, உங்களுக்கு சாதகமா, பாதகமா, நன்மையா, தீமையா, எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம். உங்க ராசிநாதன் செவ்வாய், ராசிநாதன் மேஷ ராசி அதிபதி செவ்வாய் உங்க ராசிலே இருக்காருங்க. இது ஒரு பக்க பலம், சொந்த வீட்டுல ஆட்சி பலத்தோட இருக்காரு. பொதுவாகவே ராசிநாதன் நல்லா இருந்தாதான் எண்ணங்கள், நீங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேறும், ஆசைகள் நிறைவேறும், தெளிவு கிடைக்கும், குழப்பங்கள் இருக்காது. இப்ப உங்க ராசிநாதன் சொந்த வீட்லயே இருக்காரு. அப்ப நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும், உங்களோட எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. போன மாசம் எது எதெல்லாம் நடக்காம இருந்ததோ அது எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு நடந்துடும். ஏன்னா ராசிநாதன் வலிமையா இருக்காரு, செவ்வாய் வலிமையா இருக்காரு. செவ்வாய்ங்கிறது யாரு? உங்க ராசி அதிபதி, மேசராசி அதிபதி தான் செவ்வாய். அவரு மேசராசியில இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கும். கவலையப்படாதீங்க. மேசராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இது உங்களுக்கான மாதம். நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். தோல்வி கிடையாது, வெற்றி மட்டுமே தான். பயன்படுத்திக்கிங்க. அருமையா இருக்குங்க இந்த மாதம். ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் பாருங்க, 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஏன்னா 2ல குரு உங்களுக்கு இருக்காரு, சுக்கிரன் உங்களுக்கு இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை விலகும். வருமானம் வரும், உங்களுக்கு பணம் வரும். பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைச்சிடும். பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பொருளாதார முன்னேற்றம், இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். போன மாதத்தை கம்பேர் பண்ணும் போது, அதாவது பாருங்க, மே மாதத்துக்கு கம்பேர் பண்ணும் போது இந்த மாதம் அற்புதமான மாதமா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா மே மாதம் எல்லாம் உங்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல போய் ராகுவோட பிடியில் இருந்தார். உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கும், தேவையில்லாத விரயங்கள் பண்ணியிருப்பீங்க, கையில பணம் நின்று இருக்காது, காசு பணம் கையில தங்கி இருக்காது, நிறைய மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாதம் அற்புதமான மாதமா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதம் கடன் அடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாக போகுது. நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சிரும். ப்ரொமோஷன், ஒரு சில பேர் எல்லாம் ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். வேலையில இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. ஒரு சில பேர்ல பாருங்க, பிறந்த ஊர் விட்டு வெளியூர் போய் பிழைக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டங்கள்லாம் வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஒரு சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும். நீங்க எந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சீங்களோ அந்த ஊருக்கு போய் உங்களால வேலை பார்க்க முடியும். இதெல்லாமே இந்த மாதத்துல நடக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் நடக்கும்னு சொல்லிட முடியாது. ஒரு சில பேத்துக்கு நடக்கலாம். நான் சொல்றது ஒரு சில பேத்துக்கு கரெக்டா இருக்கும், ஒரு சில பேத்துக்கு கரெக்டா வராது. என்ன காரணம்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி, கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். சரிங்களா? இப்போ உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால, 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த தொழில், வியாபாரம் மூலமா வளர்ச்சி இருக்க போகுது, லாபங்கள் கிடைக்க போகுது. 12ஆம் இடத்துல இருக்க ராகுனால உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிடும். வெளியூர் போகணும்னு நினைச்சிருப்பீங்க, வெளிநாடு போகணும்னு நினைச்சிருப்பீங்க, பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருப்பீங்க, விசா கிடைச்சிருக்காது. இந்த மாதம் விசா அப்ரூவ் ஆகக்கூடிய நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குங்க, அருமையா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி வரனால, சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். புதனோட வீடு, நட்பு வீட்டுக்கு போறதுனால அது ஒரு நல்ல ஒரு இதுதான். உங்களோட முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். ஜூன் மாதம் 15ஆம் தேதியில பாருங்க, ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சூரியன் போயிடுறாரு. அப்ப இந்த மாதம் ஆரம்ப பகுதி சரி, உங்களுக்கு நடுப்பகுதிக்கு மேலே சரி நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில பேத்துக்குள்ள அரசாங்க வேலை கிடைச்சிடும்.
தந்தை மூலமா உதவி கிடைக்கும். கவர்மெண்ட் மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஒன்னு எதிர்பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் நடக்காம இருந்திருக்கும். இந்த மாதம் அரசாங்கம் மூலமா சில நன்மையான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. உங்களுக்கு ஜூன் மாதம் 29ஆம் உங்க ராசிக்கு புதன் 4ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. சரிங்களா? அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. எதுவுமே உங்களுக்கு பாதகமா கிடையாது. சனி நல்ல ஒரு இடத்துல இருக்காரு. சுக்கிரன், குரு நல்ல இடத்துல இருக்காங்க. சூரியனும் நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. கேது ஒரு அற்புதமான இடம், உபஜயஸ்தானத்துல இருக்காரு. ராகுவும் 12ஆம் இடத்துல நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் ஜூன் மாதம் நினைச்சது நிறைவேறும். உங்க எண்ணங்கள், உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். சரிங்களா? வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள்ல கடுமையா போராடிட்டு இருக்கீங்க. தொழில் நல்லா போகல, நல்ல வேலை கிடைக்கல, நல்ல வேலையில இருந்து மன நிம்மதி இல்லை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். சொந்த தொழில், வியாபாரம் மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. சம்பாதிக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கு. வேலையில இருந்த இந்த டிப்ரெஷன், டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு விலக போகுது. சரிங்களா? ஏன்னா ராசிதிபதி செவ்வாய் நல்லா இருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராசிதிபதி நல்லா இருந்தாதான் அவங்க நினைச்சது நிறைவேறியும், ஆசைகள் நிறைவேறும். ராசிதிபதி கெட்டு போயிட்டாருன்னா உடம்பு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும், ரெண்டுமே கெட்டு போயிடும். ராசிதிபதி நல்லா இருந்துட்டாங்கன்னா எண்ணம், புத்தி, சிந்தனை தெளிவா இருக்கும், மனம் தெளிவா இருக்கும், குழப்பங்கள் இருக்காது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதனால இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ராசியில செவ்வாய் பாத்தீங்கன்னா அவர் சொந்த வீட்டுல இருக்கிறதுனால செவ்வாய் உஷ்ண கிரகம் இல்லைங்களா? அதனால பாத்தீங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா மேசராசி அதிபதி செவ்வாய் அவர் நெருப்பு கிரகம், அவர் நெருப்பு ராசியிலே இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான் மேசராசி நேர்களுக்கு இருக்கும். மற்றபடி பெரிய வியாதியோ பெரிய கண்டமோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த மாதம் நல்ல ஒரு தரமான ஒரு முன்னேற்றம், வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வேலை, தொழில், வியாபாரம், வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? முயற்சி பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு வெற்றிகரமா உங்களுக்கு நடக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க, நடக்கல, இந்த காலகட்டங்கள்ல நல்ல வரன் தேடி வரும். இந்த ஜூன் மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அற்புதமான மாதம். ஒரு சில பேர்த்துக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. சரிங்களா? உங்க ஜாதகத்துல என்ன கிரகங்கள் தசாபுத்தி எப்படி போயிட்டு இருக்கு, உங்களை எப்படி கிரகங்களை இயக்கிட்டு இருக்காங்க, நல்ல கிரகங்கள் வழி நடத்திட்டு இருக்காங்களா, உங்களை கெட்ட கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்களா, என்ன கர்மால பிறந்திருக்கீங்க, நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மா கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இதெல்லாம் பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கோச்சார பலன் நம்ம சந்திரன் வச்சு பார்க்கிறோம். ராசி பலன் பாத்தீங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்கிறோம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அது விதி மதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுதான். இப்போ உங்க பிறப்பு ஜாதகம் பார்த்தாதான் நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். மேசராசிக்காரங்க பல பல லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அவங்கவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். உங்க வயசு என்ன வயசுல இருக்கீங்க ரொம்ப முக்கியம். என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இனிமேல் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்கள், கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எந்தெந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கணும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எப்ப நீங்க நல்லா இருப்பீங்க, எப்ப நீங்க செட்டில் ஆவீங்க, உங்க வாழ்க்கை மாறுமா மாறாதா, இது எல்லாமே உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம டீப்பா தெளிவா துல்லியமா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க போறீங்க, இதெல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க, எல்லாமே உங்க ஜாதகத்தை பார்த்தா அக்யூரேட்டா சொல்ல முடியும். சரிங்களா? ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம எல்லாமே பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா அவங்க நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.